யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து ரொம்ப கோபமா உங்கள நோக்கி கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த தருணத்துல உங்களுடைய இயல்பான உள்ளுணர்வு என்னவா இருக்கும்? ஹம். ஒண்ணு நாமும் திருப்பி சத்தமா கத்துவோம். இல்லனா அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். ஆமா, ஆமா. அதுதான் மனித இயல்பு. ஆனா, அந்த உச்சக்கட்ட கோபத்த எதிர்கொள்வதற்கான மிகச்சிறந்த தற்காப்பு வந்து, எதுவுமே செய்யாம முழுமையான அமைதியோடு இருக்கிறது தான் யாராவது சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேட்கறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கு. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு உளவியல் தந்திரத்த தான். இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருள் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூல்ல இருக்கிற ஒரு சிறு பாடல். அதாவது வெறும் 8 வரிகள் கொண்ட பாடல் தான் இது. கரெக்ட். வெறும் 8 வரிகள் தான். ஆனா மனித மனம் எப்படி உடையுது, அப்புறம் எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான உளவியல் வரைபடமா இது இருக்கு. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இந்த பாடல் வெறும் பக்தி இலக்கியம் மட்டும் கிடையாது. ஒரு மனிதனுடைய போராட்டத்தோட நேரடி பதிவு இது. ஆமாங்க. இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, மனித மூளை எப்படி வேலை செய்து, ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையோட மிக இருண்ட கட்டத்துக்கு போகும்போது, அவனது அகநிலை எப்படி மாறுது, வெளியுலக போராட்டங்களை எப்படி புது கண்ணோட்டத்துல எதிர்கொள்றான்னு மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. ஓ! அப்ப இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தோட சுருக்கம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அந்த உளவியல் நுணுக்கங்கள தான் இந்த தேடல நாம பிரித்து மேய போறோம். சரி, நாம நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம். இந்த பாடல் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் பலவீனமா உணரும் தருணத்திலிருந்து தொடங்குது. அதாவது எதுவுமே வேலை செய்யல, இனி எந்த நம்பிக்கையும் இல்லங்கிற அந்த இருண்ட புள்ளி. ம். மனமிழைத்து வாடிய போது அப்படின்னு அந்த முதல் வரியில சொல்றாரு. ஆமா, இதுல எனக்கு என்ன கேள்வினா, அவரு உடல் இழைத்து அப்படின்னு சொல்லல. மனம் இழைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு பாலைவனத்துல தாகத்தால் தவித்து இனி அவ்வளவுதான்னு சோர்வடைறப்போ திடீர்னு ஒரு குளிர்ந்த நீரூற்று கண்முன் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு உணர்வை இந்த முதல் 2 வரிகள் தருது இல்லையா? 100க்கு 100 உண்மை. ஏன்னா, உடல் சோர்வுங்கிறது ஆற்றல் குறையறதால வர்றது. நாம கொஞ்சம் ஓய்வெடுத்தா அது சரியாயிடும். ஆனா, மனம் இழைப்பது அப்படிங்கிறது வெறும் உடல் சோர்வு கிடையாது. அது நம்பிக்கையின்மையோட உச்சம். ஓ, மனசு முற்றிலுமா முடங்கி போற நிலைன்னு சொல்றீங்க? ஆமா. ஒரு மனிதனோட ஈகோ, அதாவது தன்முனைப்பு முற்றிலுமா செயலிழந்து போகும் நிலை அது. நாம எல்லாருமே நம்மள பத்தி ஒரு பிம்பத்த வச்சிருக்கோம் இல்லையா? நான் புத்திசாலி, என்னால எதையும் சமாளிக்க முடியும், எனக்கு எல்லா பதிலும் தெரியும்னு. கண்டிப்பா. அந்த ஈகோ தான் நம்மள இயக்குது. கரெக்ட். அந்த அகங்கார செயல்பாடு தான் மனத ஓட வைக்குது. ஆனா ஒரு கட்டத்துல வாழ்க்கையில அடிக்கு மேல அடி விழும்போது அந்த ஈகோவால எந்த தீர்வும் காண முடியாத ஒரு நிலை உருவாகும். அப்போ மனம் முற்றிலுமா சரணடைஞ்சிடும். ஆமாங்க. அதுதான் மனம் இழைத்து வாடும் நிலை. அந்த தருணத்துல தான் இறைவன் ஒரு நிதியா வந்து வாட்டத்தை போக்குகிறார். வாழ்வளித்த நிதியே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இத இன்றைய நவீன வாழ்வியலோட பொருத்தி பார்க்க தோணுது. இப்போ நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்கள் எடுத்துக்கோங்களேன். சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தா போன் பேட்டரி வேகமா தீர்ந்து போகும். ஒரு கட்டத்துல ஸ்கிரீன் முற்றிலுமா ஃப்ரீஸ் ஆயிடும், உறைஞ்சு போயிடும். கரெக்ட். அப்ப நாம எந்த புது ஆப்பை ஓபன் பண்ணாலும் அது வேலை செய்யாது. ஆமா, அந்த நேரத்துல அந்த போனுக்கு தேவையானது ஒரு முழுமையான ரீபூட் அல்லது ஹார்ட் ரீசெட். மனித மனதும் அப்படிதானே. எதிர்காலத்தை பத்தின பயம், கடந்த காலத்தை பத்தின குற்ற உணர்வுன்னு பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில மூளை முற்றிலுமா முடங்கி போயிடுது. இதைத்தான் நாம இப்போ பர்ன் அவுட் அல்லது மனமுறிவு அப்படின்னு சொல்றோம். நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு மிக சரியா பொருந்துது. அப்படியா? ஆமா. மூளை உறைந்து போகும் அந்த புள்ளில தான் உண்மையான மாற்றமே நிகழத் தொடங்குது. அந்த முடங்கிய நிலையில எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு புது வெளிச்சம் அல்லது தீர்வு கிடைக்குது. அந்த ஹார்ட் ரீசெட் தான் அந்த நிதியா? கண்டிப்பா. என்னெதிரே கிடைத்த வாட்டமெல்லாம் தவிர்த்து எனக்கு வாழ்வளித்த நிதியே அப்படின்னு ஒரு சொல்றாரு. இங்க நிதி அப்படிங்கிறது பணமோ பொருளோ கிடையாது. உறைஞ்சு போன அந்த சிஸ்டத்தை மீண்டும் இயங்க வைக்கிற அந்த ஹார்ட் ரீசெட் தான் அது. ஓ, அப்போ நம்ம ஈகோ எப்போ முழுமையா தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு அமைதியாகுதோ அப்பதான் அந்த பேரருள் உள்ள வர்றதுக்கான வெற்றிடம் உருவாகுதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது ரொம்ப ஆழமான கருத்து. நாம பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தீர்வு நமக்கு கிடைக்கிறது இல்ல. எப்போ நாம போராட்டத்தை கைவிட்டு முழுமையா உடையிறோமோ அந்த ஜீரோ ஸ்டேட்ல தான் அந்த தீர்வு கண்முன் வருது. ஆமா. கேட்கறதுக்கு முரண்பாடா இருந்தாலும் இதுதான் உளவியல் உண்மை. சரி, இப்போ மனசோர்வு நீங்கிடுச்சு.
உள்ள ஒரு அமைதி கிடைச்சிருச்சு. ஆனா பிரச்சனை அதோட முடிஞ்சிடலையே. வெளியுலகம் இன்னும் அப்படியே தானே இருக்கு. இங்கதான் இந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கண்டிப்பா. ஏன்னா அக அமைதி கிடைச்சாலும் புற உலக அச்சுறுத்தல்கள் உடனே மறையாது. அதத்தான் அவர் அடுத்த வரிகள்ல சொல்றாரு. சினமுகத்தார் தமைக்கண்டு திகைத்த பொழுது தவறைச் சிரித்த முகத் தவறாக்கி எனக்களித்த சிவமே அப்படின்னு. அதாவது கோபமான முகங்களை பார்த்து அவர் பயப்படுறாரு, திகைக்கிறாரு. ஆமா, சினமுகத்தார் அப்படிங்கிறது நம்மள விமர்சிக்கிறவங்க, நமக்கு தீங்கு நினைப்பவர்கள், அல்லது ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தோட எதிர்ப்புன்னு வச்சுக்கலாம். இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. பொதுவா எதிரிகள் நம்மள தாக்க வரும்போது நமக்கு ஒரு கவசம் வேணும், இல்லனா அவங்கள அழிக்க ஒரு ஆயுதம் வேணும் தானே நம்ம தேடுவோம். ஆனா வள்ளலார் ஏன் அந்த மனிதர்களை தண்டிப்பதற்கு பதிலா அவங்கள சிரிக்கும் முகமா இறைவன் மாற்றினாருன்னு சொல்றாரு. ம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. எதிரிகளை அழிக்கிறத விட அவங்கள நண்பர்களா மாத்துறது தான் உண்மையான பாதுகாப்பா? உள்ள நடக்கிற ஒரு மாற்றம் எப்படி வெளியே இருக்கிறவங்களோட கோபத்தை மாத்த முடியும்? இது நிஜ வாழ்க்கையில சாத்தியமா, இல்ல இது வெறும் கவித்துவமான கற்பனையா? இது கண்டிப்பா கற்பனை கிடையாது. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுதான் மிக உயர்ந்த அளவிலான காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது உளவியல் மறுசீரமைப்பு. அவர் பயன்படுத்தியிருக்க அந்த சிவம் அப்படிங்கிற சொல்ல கவனிங்க. சிவம்னா என்ன அர்த்தம் இங்க? சிவம்னா தத்துவார்த்த ரீதியா முழுமையான மங்களம் அல்லது அறுதியான அமைதி அப்படின்னு அர்த்தம். அல்டிமேட் ஸ்டில்னஸ். ஒருத்தரோட உள் மனசுல அந்த முழுமையான அமைதி குடிகொள்ளும் போது அவர் உலகத்தை பார்க்குற விதமே மாறிடுது. எப்படி மாறுது? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. இத நரம்பியல் ரீதியாவே விளக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப கோபமா உங்க முன்னாடி நிக்கும்போது அவனோட மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற பகுதி தூண்டப்பட்டு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையை உருவாக்குது. ஓகே, அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஆமா, அதேதான். அதுக்கு பதிலடியா நீங்களும் கோபப்பட்டாலோ அல்லது பயந்தாலோ அந்த போராட்டம் இன்னும் பெருசாகும். ஆனா உங்களுடைய உள்மனம் எந்த சலனமும் இல்லாம முழுமையான அமைதியில, அதாவது சிவத்துல இருக்கும்போது உங்க தரப்புல இருந்து எந்த எதிர்வினையும் போறதில்ல. அப்ப நாம ஒரு கண்ணாடி மாதிரி மாறிடுறோம். எக்ஸாக்ட்லி. ஒரு கண்ணாடிய போல நீங்க மாறிடுறீங்க. உங்ககிட்ட எந்த எதிர்ப்பும் இல்லாதத பாக்குற எதிரியோட மூளை தன்னிச்சையாகவே தன்னுடைய அச்சுறுத்தல் மனநிலையிலிருந்து கீழே இறங்கிடுது. அட, இதத்தான் எதிரியை சிரித்த முகத்தவரா மாற்றுவது அப்படின்னு அவர் சொல்றாரு. யோசிச்சு பார்த்தா இது எவ்ளோ பெரிய தற்காப்பு முறை. எதிரிய அழிக்கிறத விட எதிரி அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தையே அழிச்சிடுறத. உண்மைதான். நாம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறவங்க சொல்ற சாதாரண வார்த்தை கூட நம்மள தாக்குற மாதிரி தோணும். ஆனா நாம ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கும்போது அதே வார்த்தை நமக்கு ஒரு நகைச்சுவையா தோணும் இல்லையா? ஆமா, ஏன்னா உலகம் மாறுறதில்ல, நாம தான் மாறுறோம். கரெக்ட். நம்முடைய அமைதி தான் அந்த எதிர்ப்ப சிரிப்பா மாத்துது. இது மிகச்சிறந்த ஒரு மனநிலை. அதத்தான் நாம நிரந்தரமான பாதுகாப்புன்னு சொல்றோம். ஆயுதங்களை வச்சு எதிரி அழிச்சா கண்டிப்பா இன்னொரு எதிரி முளைப்பான். ஆனா எதிரிப்பையே அன்பா மாத்திட்டா அங்க பயத்துக்கே இடமில்லையே. சூப்பர். சரி, இப்போ அகப்போராட்டமும் முடிஞ்சுது, வெளியுலகத்தோட கோபமும் அடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வர வரிகள்ல தான் எனக்கு ஒரு கடுமையான முரண்பாடு தோணுது. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புஷ்பேக் கொடுக்க தோணுது. எந்த வரியில சொல்றீங்க? அனம் முகைத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்தே அடிமை கொண்ட பதியே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அதாவது அன்னப்பறவையை வாகனமா கொண்ட பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் கிடைக்காத இறைவனின் தரிசனம் எனக்கு மட்டுமே ரொம்ப எளிதா கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஆமா, அப்படிதான் சொல்லிருக்காரு. நான் வெளிப்படையாவே கேக்குறேன், இது கேக்கறதுக்கு கொஞ்சம் கர்வமா தெரியலையா? தான் மட்டுமே பெரிய தெய்வங்களை விட சிறந்தவன்னு சொல்லிக்கிறது, தன்னை பெருமைப்படுத்திக்கிறது ஒரு ஆன்மீகவாதிக்கு அழகில்லையே? இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. முதல் பார்வையில இது நிச்சயமா ஒரு அகங்காரமான கூற்று மாதிரி தான் தோணும். ஆனா இது கர்வம் கிடையாது. அப்புறம் என்னது இது? பிரம்மாவும் திருமாலும் இறைவனோட அடியையும் முடியையும் தேடி தோற்று போனாங்க அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற புராண கதை. இதுல பிரம்மா அப்படிங்கிறது அறிவு அல்லது புத்தியோட குறியீடு, திருமால் அப்படிங்கிறது செல்வம் அல்லது அதிகாரத்தோட குறியீடு. ஓ, அறிவு தேடுது, அதிகாரம் தேடுது, அப்படிதானே? ஆமா, அவங்க தங்களுடைய அறிவாலும் பலத்தாலும் இறைநிலைய அளந்துடலான்னு தேடினாங்க. ஆனா அளவிட முடியாத உன்னை எப்படி அறிவால் அளக்க முடியும்? அதனால அவங்க தோற்று போனாங்க. சரி, அவங்க பலத்தால் தேடி தோற்றார்கள் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சது, பாருங்க இறைவன் என்ன அடிமையா ஏத்துக்கிட்டான் அப்படின்னு வள்ளலார் சொல்றது ஒரு சூட்சமமான ஈகோ தானே, அதாவது சட்டில் ஈகோ. எப்படி சொல்றீங்க? நான் எவ்ளோ அடக்கமானவன் தெரியுமா, அதனாலதான் இறைவன் பெரிய பெரிய ஆட்களை விட்டுட்டு என்ன தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா இது?
இந்த இடத்துல தான் நாம அடிமை அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான உளவியலை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு அடிமைன்னு அவர் சொல்றது தற்பெருமைக்காக கிடையாது. பின்ன எதுக்காக சொல்றாரு? அது தனக்கென்று எந்த ஒரு சுய விருப்பமோ செயல்பாடுமோ இல்ல அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ள ஒரு நிலை. பிரம்மாவும் திருமாலும் தேடும்போது அங்க ஒரு தேடுபவர் இருந்தாரு, தேடப்படும் பொருள் இருந்தது. அதாவது அங்கே இருமை, டுவாலிட்டி இருந்தது. ஓகே, தேடுபவர், தேடப்படும் பொருள். ஆமா. ஆனா வள்ளலார் எதையுமே தேடல. முதல் வரியை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அவர் இளைத்து வாடி போயிருந்தார். அவர்கிட்ட தேடுறதுக்கான எந்த திராணியும் இல்ல. அதாவது அவர் தேடவே இல்லைன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. நீங்க தண்ணீரை உங்க கையால எவ்ளோ பலமா பற்றி கொள்ள நினைச்சாலும் அது நழுவி போயிடும். அதுதான் அறிவு செய்யற வேலை. ஆனா நீங்க உங்கள ஒரு வெறும் பாத்திரமா, ஒரு காலி கோப்பையா மாத்திக்கிட்டா தண்ணீர் தானாகவே அதுல வந்து நிறையும். அடா, இது அருமையான உதாரணம். ஒரு காலி கோப்பை. ஆமா, வள்ளலார் தன்னை ஒரு காலி கோப்பையா, எந்த தகுதியும் மற்ற ஒரு வெற்றிடமா உணர்ந்தார். அந்த வெற்றிடத்துல தான் பேரருள் வந்து நிறைந்தது. இது கர்வம் இல்லைங்க, அறிவின் எல்லை முடிவடையும் இடத்துல தொடங்குற முழுமையான சரணாகதி. ஓ, அப்போ என் தகுதியால இது கிடைக்கல, என் தகுதி இன்மையால தான் இது கிடைச்சது அப்படிங்கிற ஒரு வியப்பு தான் அந்த வரிகள்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. எந்த தகுதியும் மற்ற தன்னை அடிமை கொண்ட இறைவனின் கருணையை தான் அவர் வியந்து பாடுறாரு. வா, இந்த விளக்கத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இதோட ஆழம் எனக்கு புரியுது. அறிவால ஒன்ன அடைய முயற்சி பண்றது வேற, எந்த முயற்சியும் இல்லாம அதுக்கு தன்னை ஒப்படைக்கிறது வேற. காளி கோப்பையா இருக்கிறதுல தான் முழுமைய பெற முடியுங்கிறது உண்மையிலே ஒரு அழகான தத்துவம் தான். ஆமாங்க, அதுதான் சரணாகதி. சரி, இவ்ளோ ஆழமான அனுபவத்தை பெற்ற பிறகு அடுத்ததா என்ன நடக்குது? ஒருத்தர் இவ்ளோ பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக விடுதலையை அடைஞ்ச பிறகு அமைதியா இருந்துடலாமே. ஆனா வள்ளலார் அதை செய்யல. அவர் ஒரு பாடல் எழுதுறாரு. ஆமா, ஏன்னா இவ்வளவு பெரிய கருணையை பெற்ற ஒரு பக்தன் அந்த இறைவனுக்கு கைமாறா என்ன கொடுக்க போறாரு அப்படிங்கிற இறுதி பகுதிக்கு நாம இப்ப நகர்றோம். இறுதி வரிகள் அவர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துறாரு. இனமென பேர் அன்பர் தோழ புது நடஞ்சை அரசே என்னுடைய சொன்மாலை யாவும் அணிந்தருளே அப்படின்னு அந்த இறுதி 2 வரிகள்ல சொல்றாரு இல்லையா? ஆமா, இது எனக்கு இன்னும் கீழே கொண்டு வருது. அவரு ஏன் சொற்களை மாலையா கொடுக்கணும்? பொதுவா இந்த பேரானந்தத்தை இல்லனா ஞானத்தை அடைஞ்சவங்க மௌனமா ஆகிடுவாங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா அவர் ஏன் அதை மறுபடியும் மொழிக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு? இந்த சொன்மாலை அப்படிங்கிறது தங்கம் வைரத்தை விட பெரியதா? இது மனித மூளையோட மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை குறிக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய உலக பார்வையே அசைச்சு பார்க்கிற ஒரு மாபெரும் அனுபவத்தை பெறும்போது, அது பெரிய துயரமா இருந்தாலும் சரி, இல்ல விடுதலையா இருந்தாலும் சரி, மனித மனம் அதை அப்படியே உள்வாங்கிக்க திணறும். மூளை கன்ஃபியூஸ் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆமா, அந்த பிரம்மாண்டமான உணர்வை மூளை எப்படி சேமித்து வைப்பது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் மனிதர்கள் கலைய, இசைய அல்லது கவிதையை நாடுறாங்க. ஓ, இப்போ நாம பெரிய அளவுள்ள ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலை ஜிப் பண்ணி சுருக்குறோம் இல்லையா? அது மாதிரி தனக்கு கிடைச்ச அந்த எல்லையற்ற அனுபவத்தை மத்தவங்களும் தானும் புரிஞ்சுக்கிற விதமா வார்த்தைகளுக்குள்ள சுருக்கி ஒரு சொன்மாலையா மாத்துறாரு, அப்படிதானே? மிக துல்லியமான உதாரணம். அதனால தான் அது சாதாரண மாலை கிடையாது, அது சொன்மாலை. அந்த சொற்கள் வெறும் இலக்கண விதிகளால் உருவாக்கப்பட்டது இல்ல. பின்ன எதனால உருவானது? அவருடைய பயம், அவருடைய கண்ணீர், அவர் பட்ட வலி, அதுக்கப்புறம் அவர் அடைந்த அந்த பேரமைதி, இது எல்லாத்தையும் உருக்கி செய்யப்பட்ட சொற்கள் அது. அவர் தனது வலிகள், பயங்கள் அனைத்தையும் கடந்து உருவாக்கிய ஒரு மாலை. அதை இறைவன் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவருடைய ஏக்கம் அது. அருமை. இது அவர் யாருக்கு படைக்கிறாரு அப்படிங்கறது நம்ம கவனிக்கணும். பொதுநடம் செய் அரசே அப்படின்னு சொல்றாரு. இதுல பொதுநடம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பா. அதாவது இறைவனை சந்திக்க எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு பொதுவான மேடைக்கு வள்ளலார் நம்மள கூட்டிட்டு போறாரு. அங்க எந்த வாசல் காப்பாளர்களும், அதாவது கேட் கீப்பர்ஸ் யாரும் கிடையாது. ஆமா, இறைவன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ ஆதிக்கவாதிகளுக்கோ சொந்தமானவன் கிடையாது. எல்லோருக்குமான ஒரு பொதுவான மேடையில தான் அவன் இயங்குறான். அது மட்டும் இல்லாம அந்த இறைவனை அவரு ஒரு அந்நிய சக்தியா பார்க்கல. இனம் என பேரன்பர் தொழ அப்படின்னு எழுதுறாரு. கரெக்ட். இனம்னா உறவினர்னு அர்த்தம். ஆமா, ஒரு தாய் கிட்டயோ தந்தை கிட்டயோ நாம எப்படி உரிமையா ஒளிவு மறைவு இல்லாம பேசுவோமோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை அவர் உணர்றார். ஒரு நெருங்கிய உறவுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு விலையுயர்ந்த பொருட்கள் கிடையாது, நமது உண்மையான உணர்வுகள் அடங்கிய சொற்கள் தான். அதுதான் அந்த சொன்மாலையோட மகத்துவமே. மனித வரலாற்றுல எத்தனையோ அரசர்கள் கொடுத்த பொன்னும் பொருளும் மண்ணோட மண்ணாயிடுச்சு. ஆமா. ஆனா ஒரு மனிதன் தன் வலியை கடந்து தன் ஈகோவை அழித்து தனக்கு கிடைச்ச விடுதலைய சொற்களாக மாற்றிக் கொடுத்த அந்த மாலை
இன்னைக்கு வரைக்கும் காலத்தை வென்று நிக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலோட தொடக்கத்துல நாம ஒரு மனிதனோட மனச்சோர்வுல இருந்து ஆரம்பிச்சோம். அந்த முழுமையான பயணத்தை இப்போ நம்ம சுருக்கமா ஒரு முறை திரும்பி பார்க்கலாம். கண்டிப்பா. முதலாவதா, ஒரு மனிதன் தனது சுய அகங்காரத்தால வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாம முற்றிலுமா சிஸ்டம் கிராஷ் ஆகுற மாதிரி முடங்கி போறான். அந்த ஜீரோ ஸ்டேட்ல அவனுக்கு எதிர்பாராத ஒரு விடுதலை கிடைக்குது. இரண்டாவதா, உள்மனசுல அந்த முழுமையான அமைதி, அதாவது சிவம் குடிகொண்டவுடன் அவனை அச்சுறுத்திய வெளியுலகின் கோபமான முகங்கள் தானாகவே சிரித்த முகங்களா மாறிடுது. அவனுடைய பார்வை மாறும்போது உலகமும் மாறிடுது. மூணாவதா பாத்தீங்கன்னா, அறிவினாலும் அதிகாரத்தினாலும் தேடிய பெரிய தெய்வங்களுக்கு கிடைக்காத அந்த தெளிவு, எந்த தகுதியும் இல்லேன்னு தன்னை முழுமையா ஒப்படைத்த காலி கோப்பைக்கு தானாகவே கிடைக்குது. இறுதியா, அந்த எல்லையற்ற விடுதலையை மனித மூளை புரிஞ்சிக்கவும் மத்தவங்களுக்கு பகிரவும் அத ஒரு சொன்மாலையா மாற்றி எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு பொது மேடையில அவர் சமர்ப்பிக்கிறார். இந்த பயணம் அப்படிங்கிறது ஏதோ 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு துறவியோட கதை மற்றும் கிடையாது. இன்னைக்கு நாமும் நம்மோட அன்றாட வாழ்வில சந்திக்கக்கூடிய மன அழுத்தங்கள், பயம், சமூகத்தோட விமர்சனங்கள், இது எல்லாத்துக்கும் இதுல ஒரு நேரடி தீர்வு இருக்கு. ஆமாங்க. வள்ளலார் தனது வாழ்க்கையோட மிக இருண்ட தருணங்களை கடந்து வந்தப்போ அதிலிருந்து தப்பிக்க அவர் ஆயுதங்களை தேடல. மாறாக தனக்கு கிடைச்ச இறைவனோட அமைதிய ஒரு சொன்மாலையா மாற்றி நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையான விடுதலை அப்படிங்கிறது பிரச்சனைகளை அழிக்கிறதுல இல்ல. அந்த பிரச்சனைகள் நம்மள பாவிக்காதவாறு நமது அகநிலையை உயர்த்திக்கிறதுல தான் இருக்குங்கிறத இந்த பாடல் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. நிச்சயமா. சரி, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சவால். உங்களுடைய வாழ்க்கையோட பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க. நீங்களும் எப்பவாவது முற்றிலுமாக உடைந்து போய் இருளின் விளிம்புல நின்றுக்கலாம். அப்புறம் அதிலிருந்து நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விதத்துல மீண்டு வந்திருப்பீங்க. அந்த தருணங்களை சற்று நினைத்து பாருங்கள். ஆமா, அந்த மாபெரும் வீழ்ச்சியிலிருந்து தப்பி பிழைத்து வந்த நீங்க இந்த உலகத்துக்கு அல்லது உங்களுக்கே நீங்க அணிவிக்கப் போகும் உங்களுடைய பிரத்யேகமான சொன்மாலை எதுவாக இருக்கலாம். அது ஒரு கலையா இருக்கலாம், ஒரு மன்னிப்பா இருக்கலாம், அல்லது வேறொருத்தருக்கு கிடைக்கும் நம்பிக்கையா கூட இருக்கலாம். இத பற்றி சிந்தியுங்கள். இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.